கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வாக்கியத்தை இப்போது வாசிப்போம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பானவர்களே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே அனுகூலமான தேவனுடைய கரம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். தேவ ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் பாபிலோனிய தேசத்தில் 70 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படி அடிமையாக வாழ்ந்த காலகட்டத்திலே 3 கட்டங்களாக 3 தலைவர்களை கொண்டு ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய சரித்திர நிகழ்வுகள். இப்போ அந்த காரியத்திற்குள் நாம் செல்லவில்லை. அப்போ எஸ்ராவின் காலத்தில் ஆண்டவர் அவரை பாபிலோனிய தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பொழுது அங்கு நடந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் சிந்திக்க போகிறோம். அதாவது ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். ஜனங்கள் பாபிலோனிய தேசத்திலே அடிமைகளாய் வாழ்ந்தாங்க. எருசலேமிலே ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆலயம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதற்கு தேவைகள் அநேகம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த எஸ்ராவை கொண்டு ஆண்டவர் செய்த சில காரியங்கள் என்னவென்று நம்ம பார்க்கும் பொழுது எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம் சொல்லுகிறது, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் கவனிக்கும் பொழுது, எஸ்ராவின் வாழ்க்கையில கவனிக்கும் பொழுது ஆண்டவர் எஸ்ராவை வெளியே கொண்டு வருகிற பொழுது 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாபிலோனிலிருந்து வந்தான் என்று படிக்கிறோம். அப்போ பாபிலோனிய தேசத்திலிருந்து எஸ்ராவை ஆண்டவர் கொண்டு வருகிற பொழுது வெறுமையாக கொண்டு வராமல் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அந்த எஸ்ராவின் மேல் இருந்ததாக வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த அளவிலே யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் நமக்கு அனுகூலமாய் இருந்தாலும் இராவிட்டாலும், ஆண்டவருடைய கரம் நமக்கு அனுகூலமாய் இருக்குமானால், ஆண்டவருடைய கரம் நம் மீது இருக்குமானால் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே நாம் கைவிடப்பட மாட்டோம். அந்த கரம் நம்ம எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த கரம் நம்மை சேர்க்கும், நம்மை தாங்கும், நம்மை வழிநடத்தும். அப்போ எஸ்ராவின் காலத்தில் எஸ்ராவின் மீது கர்த்தருடைய கரம் அமர்ந்ததனாலே, கர்த்தருடைய கரம் இருந்ததனாலே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். அப்போ அருமையான இந்த காலை பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்திலும் ஆண்டவருடைய கரம் நம் மீது அமர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாபேசை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்ததினால் எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் அவனை விலக்கி பாதுகாத்து அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு செய்தருளினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப முதலாவதாக ஆண்டவருடைய கரம் ஒரு மனிதன் மேல் இருக்குமானால் என்ன நடக்கும்? எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததினால் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது அந்த 7ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ முதலாவதாக இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய கரம் ஒரு மனிதன் மேல் இருக்குமானால் அங்கே நடக்கிற முதல் காரியம் என்னன்னு பாருங்க. அந்த எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததனாலே அவன் கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அதாவது ஒரு அனுகூலத்தை உண்டாக்குகிறது. ராஜாவின் கண்களிலே அனுகூலத்தை உண்டாக்குகிறது. அதாவது ஆலயத்தை கட்டுவதற்காக, சகல காரியங்களை நடப்பிப்பதற்காக எஸ்ராவுக்கு அநேக உதவிகள் தேவைப்படுகிறது, அநேக நன்மைகள் தேவைப்படுகிறது. இப்ப கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இறங்கின உடனே எஸ்ரா ராஜாவின் சமூகத்தில் போய் இவைகள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற பொழுது அவன் கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய கரம் அமர்ந்ததனாலே ராஜாவின் கண்களிலே ஒரு அனுகூலத்தை உண்டாக்கிற்று. ராஜ்ய
ராஜ்யபரத்திலே ஒரு அனுகூலத்தை உண்டாக்கிற்று. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு அனுகூலமான ஒரு காரியம் வெளிப்பட ஆரம்பித்தது. என் கண்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிரயாசத்திலும் கூட சில காரியங்கள் தடைபட்டு நிற்கிறதா? ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மீது இருக்கட்டும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று ஜெபித்து நீங்கள் செல்லுகிற பொழுது, அந்த காரியங்களை நடப்பிக்கிற பொழுது, அந்த கரம் உங்கள் மேல் அமருகிற பொழுது அது மனித அனுகூலத்தை உண்டாக்கும். வேலைக்காக, வீட்டுக்காக, திருமண காரியங்களுக்காக, தனிப்பட்ட ஜீவிதங்களுக்காக நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் அவருடைய கரம் நிச்சயமாக அனுகூலத்தை உருவாக்கும். அப்ப எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததனாலே அவன் கேட்டதை எல்லாம் அவன் கொடுத்தான் என்று படிக்கிறோம். கேட்கும் போதே ஒரு அனுகூலம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது கூட இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் ஜனங்களிடம் எதையெல்லாம் கேட்டார்களோ கேட்டதையெல்லாம் கொடுத்தார்கள். நீங்க இந்த தேசத்தை விட்டு போனால் போதும் என்று சொல்லி அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தாங்க. வெள்ளியுடைமைகள், பொன்னுடைமைகளை கேட்டவைகள் எல்லாம் கொடுத்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். எஸ்தர் ராஜாவின் சமூகத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுக்கப்படும் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் மீது கர்த்தருடைய கரம் வந்து அமர்கிற பொழுது அவன் கேட்பதெல்லாம் கொடுக்கப்படுகிற என்று வேதத்தில் படிக்கிறோம். மனித அனுகூலத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். பருமையான காலை பொழுதிலே எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்ததனாலே ராஜாவின் கண்களில் ஒரு அனுகூலம் உண்டாகி அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டது போல ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் அமர்கிற பொழுது அது மனித அனுகூலத்தை உண்டாக்கும், தடைகளை மாற்றி போடும். அப்போ மனிதனாய் இருக்கக்கூடிய ஒரு பூலோகத்தின் ராஜாவே கேட்டதையெல்லாம் கொடுக்கிற பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பரலோகத்தின் ராஜாவானவர் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற யாவையும் கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரம் நம் மீது அமர்கிற பொழுது மனித அனுகூலம் உண்டாகிறது. அது நிமித்தம் கேட்பவைகள் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது அங்கு நடந்த ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வாக்கியத்தை படிக்கும் பொழுது, அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப எஸ்ராவின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் வந்ததனாலே என்ன நடந்தது என்று படித்து வருகிறோம். அப்போ இரண்டாவதாக எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்ததனாலே அவன் திடப்பட்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய கரம் இரண்டாவது என்ன செய்கிறது? அந்த கர்த்தருடைய கரம் நம் மீது இறங்கி வருகிற பொழுது அந்த கரம் நம்மை திடப்படுத்துகிறது. நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை அந்த கரம் திடப்படுத்துகிறது. குடும்பத்தை திடப்படுத்துகிறது, நம்முடைய வேலைகளை திடப்படுத்துகிறது, நம்முடைய ஊழியங்களை அதை திடப்படுத்துகிறது. அப்ப பலகீனமான ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிற பொழுது அந்த கரம் அவனை திடப்படுத்த ஆரம்பிக்கிறது. இனி எஸ்ரா செய்ய வேண்டிய வேலை மிகப்பெரிய ஒரு வேலை, மிகப்பெரிய ஒரு தரிசனம், மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறபடியால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த தரிசனங்களை முடிப்பதற்கு எஸ்ராவுக்கு ஒரு திடன் தேவை, ஒரு பலன் தேவை. அப்ப கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்ததினாலே அவர் திடப்படுத்தினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த காலை பொழுதிலே ஒருவேளை பலகீனத்தோடு, சுகவீனங்களோடு, வியாதிகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை சில காரியங்களை செய்ய முடியாமல், அதற்கேற்ற பலன் இல்லாமல், அதற்கேற்ற சத்துவம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த பகல் வேளை கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருமானால் அந்த கரம் உங்களை அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படி அந்த கரம் உங்களை நிச்சயமாக பலப்படுத்தும். அப்ப முதலாவது கர்த்தருடைய கரம் அமர்ந்ததனாலே கேட்டவைகள் கொடுக்கப்பட்டது எஸ்ராவின் வாழ்க்கையிலே. இரண்டாவது கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததனாலே ஸ்தோத்திரம் அவன் திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய கரம் அவனை திடப்படுத்தினது என்று வேதத்தில் படிக்கிறோம். மூன்றாவது அங்கு வசனம் சொல்லுகிறது, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28 இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன் என்று படிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்குமானால் நடக்கிற மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால் எஸ்ராவோடு இணைந்து செயல்படும்படி, தரிசனத்தோடு இணைந்து செய்யும்படி, செயல் திட்டங்களோடு இணைந்து செய்யும்படி சில தலைவர்களை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் மீது தேவ கரம் இருக்குமானால் அவன் தனித்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த திட்டங்களை செய்து முடிப்பதற்கு அதற்கேற்ற ஒத்த இருதயமுள்ள மனிதர்களை, அதற்கேற்ற ஒத்த இருதயமுள்ள தலைவர்களை தேவன் எழுப்பி தருகிறார். தேவன் இணைத்து விடுகிறார். ஒரு பவுலையும் ஒரு பரணபாவையும் இணைத்து விட்டது போல, ஒரு மோசையும் ஒரு யோசுவாவையும் இணைத்து விட்டது போல, ஒரு எலியாவையும் ஒரு எலிசாவையும் ஆண்டவர் இணைத்து விட்டது போல எஸ்ராவும் சில தலைவர்களை சேர்த்து கொண்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டார் என்று படிக்கிறோம். அதுவே நாளாகமத்தில் படிக்கிற பொழுது மகா சேனையானார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம்.
அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கரம் நம் மீது அமரகிற பொழுது நம்ம தரிசனத்தோடு நம்முடைய திட்டத்தோடு இணைந்து பயணிக்கிற சில தலைவர்களை ஆண்டவர் நம்மோடு கூட இணைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது நடக்கிற காரியம் எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கரம் ஸ்தோத்திரம் இந்த எஸ்ராவின் மேல் இருந்ததுனாலே ஸ்தோத்திரம் 5 மாதங்கள் அவருடைய பயணங்களிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. இனி அவர் செய்ய போகிற காரியங்களிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. அவன் எருசலேமுக்கு வந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய தேசத்திற்கு அவன் வந்தான், சித்தம் செய்ய வேண்டிய தேசத்திற்கு வந்தான், தன்னுடைய தரிசன ஸ்தலத்திற்கு அவன் வந்தான், தன்னுடைய ஊழிய ஸ்தலத்திற்கு அவன் வந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கரம் நம் மீது இருக்குமானால் எந்த இடத்திலே ஊழியம் செய்ய வேண்டுமோ, எந்த இடத்திலே வாழ வேண்டுமோ, எது உங்களுடைய தரிசன ஸ்தலமோ, ஸ்தோத்திரம், உங்களை எந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவருடைய கரம் நிச்சயமா உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு நாளும் நம் அதிகாலையிலே ஜெபிக்கிற போது ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்தது போல என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் உடைய கரம் அமரட்டும் என்று ஜெபிப்போமானால் மனித அனுகூலத்தை உண்டாக்கும். அந்த கரம் நம்மை திடப்படுத்தும். அந்த கரம் நம்ம தரிசனத்தோடு இணைந்து பயணிக்கிற ஆட்களை எழும்ப பண்ணும். நான்காவது, அந்த கரம் நம்முடைய பயணங்களிலே நம்மை திடப்படுத்தும், பலப்படுத்தும், நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடங்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதற்கு நாம் விரும்ப வேண்டும். அந்த கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக, கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்துவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலும் அப்பா ஸ்தோத்திரம், எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததனாலே அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்பா, அந்த காலை பொழுதில் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது தேவனுடைய கரம் எதெல்லாம் அமர்ந்து ஜெபித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அனுகூலத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இரண்டாவது, அப்பா அந்த பிள்ளைகளை உம்முடைய கரம் திடப்படுத்தட்டும் அப்பா, பலகீனங்கள் சுகவீனங்கள் மாறட்டும். மூன்றாவது, தனித்து பயணிக்கிற இவர்களுக்கு இவங்க தரிசனத்தோடு இணைந்து பயணிக்கிற ஆட்களை தேவன் எழும்ப பண்ணும்படியாக சில தலைவர்களை உருவாக்குகிற கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். நான்காவது, உம்முடைய கரம் அப்பா அவன் எருசலேமுக்கு கொண்டு வந்தது போல, தரிசன ஸ்தலத்திற்கு கொண்டு வந்தது போல உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய கரம் முன் செல்லட்டும். கோணலானவைகளை செவையாக்கட்டும். மனித அனுகூலத்தை உண்டாக்கட்டும். கேட்டவைகள் கொடுக்கப்படட்டும். மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். சுவாமி பொறுப்படுத்திக் கொள்ள பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.